கிக்கி பிக்கின்னு சிரிச்சதெல்லாம் போதும், டக்குன்னு அவனை கொளுத்து. படு 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 படு. செதில், இட்ஸ் டைம். கவலைப்படாதீங்க சரவணன், நான் பாத்துக்கிறேன். ஐயோ சரவணன், இது ஒழுங்கா வரமாட்டேங்குது. கேட்ட வரமாட்டேங்குதா? செதில் பார்த்து பண்ணு செதில், தீ வேப்பா வந்துகிட்டு இருக்கு. ஐயோ சரவணன், என்னால முடியல சரவணன், இது ரொம்ப டைட்டா இருக்கு. கிரீஸ் போடாம வச்சிருப்பீங்க போல இருக்கு. அட படுபாவி, தீ கிட்ட வந்துருச்சா? இல்ல அப்ப தப்பிச்சு ஓடுல. நோ, நான் புட் வச்ச கால பிட் வைக்க மாட்டேன். அப்ப சாவுல. கவலைப்படாத மாப்ள, நான் வந்துட்டேன். யாரு சரவணன் அது? ஆன் யுவர் லெஃப்ட் செந்தில். என்ன நடக்குது இங்க? என்னமா கண்ணு, சௌக்கியமா? கட்ட வந்துட்டியா? கட்ட சூப்பர் கட்ட. சரவணன், யார் இவரு? ஆன் யுவர் லெஃப்ட் சொல்லிட்டு ரைட்ல வந்து நிக்கிறாரு. ஐயோ, இப்பதான் ரொம்ப முக்கியம். நெருப்பு கிட்ட வந்துருச்சு, 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ணுங்க. எது 2 பேரா? நான் ஒரு ஆளே போதும் மாப்ள. ஆமா, என்ன கொண்டு குழி தோண்டி போதுக்கா, நீ ஒரு ஆளே போதும். ஐயோ, 2 பேரும் பரபரே நிக்கிறாங்களே, ஏதாவது பண்ணுங்கயா. சரி மாப்ள, டென்ஷன் ஆயிட்ட போல இருக்கு. ஹேல் மகிழ்மதி, எல்லாம் அங்க வரல, அவன் எரியறான். தேங்க்ஸ் பாபா, நல்ல நேரத்துக்கு வந்து என்ன காப்பாத்துட்ட. இட்ஸ் மை பிளஸர் மாப்ள. ஏ டாடா சுபோ இல்லையா? என்ன சுப்பா காமெடி? ஓ காமெடியா? காமெடி. கடா, ஹிட்லரு, இடியாபடி, முசோலினி இவங்களை பத்தி உனக்கு தெரியுமா? நல்லா தெரியும்டா. அப்பா உங்களை பத்தி பேச வேண்டாம். ஸ்ட்ரெயிட்டா பேட்டருக்கு வரேன். நான் அவனை கொள்றது முடிவு பண்ணிட்டேன். ஆனா அது சாதாரணமா இல்ல, திருவிழா ஸ்டைல கொல்ல போறேன். கல்கத்தாக்கு காப்பு கட்டிட்டேன். எங்க ஊர் பாண்டி முடிக்க விட்ட நேர்த்து விட்டுட்டேன். ஏதோ பாண்டிமுயா தலைவரே, அது மதுரை வீரன். மதுரை வீரனுக்கெல்லாம் ஆல்ரெடி ஒரு நேர்த்து விட்டாச்சுடா. யார் தலைவரே? நான் என்ன ஆத்தா பண்றது? எனக்கு வேற வழி தெரியல ஆத்தா. அது தொண்டை லைட்டா சிக்கிச்சு ஆத்தா, அதான் ஒரு வயசு வந்துருச்சு. சொல்றது கேளியா? சின்ன பிள்ளைல எப்படி பேசலாம் வளர்த்து, பசிக்கும் போது சோறெல்லாம் போட்டுறையா. பழைய சோறு தானா எனக்கு போட்டேன், சுடுசோறு நீ தானே தின்ன. நீ என்ன ஒரு நாள் நான் ஒத்துக்க மாட்டேன் ஆத்தா. உன்னடா மதுரை வீரனுக்கு நேர்ந்து விட்டுட்டேன் ஆத்தா. யார கேட்டா நேர்ந்து விட்ட? நீ கூட ஆத்தா என்ன கேட்காம நீ கக்கூசுல வலிக்கு விழுந்தது சரியாடுன்னு சொல்லிட்டு நான் ஆசையா ஸ்டைலா வளர்த்து முடிய நேர்ந்து விட்டு என் மண்டையில மொட்டை அடிச்சு இல்ல. ஐயா, அது பயிரியா, இது உயிரியா. 2க்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்க காளையா. உன்னை பேச விட்டா இப்படி ஏதாச்சும் உருட்டிக்கிட்டே இருப்பேன். செத்துரு ஆத்தா. ஓ, அப்ப கிழவிக்கு ஆட்டோ டேக்கலாம் இல்லையா? நீங்க தான் போட்டு தரீங்களா? ஏன் தலைவரே என்கிட்ட அப்பவே சொல்லல? அப்பவே சொல்லிருப்பேன். ஏப்பா அண்ணாத்த, நான் இங்க ஒருத்த லைன்ல இருக்கேன்பா. ஓ, டி வர லைன்ல இருக்கல? சாரிப்பா. ஒரு கார்பரேட் வில்லங்கிற மட்டும் மரியாதை கூட இல்ல. நீ பாட்டு கண்ட கதையெல்லாம் பேசிட்டு இருக்க. என்ன ஹீரோ நீ எல்லாம்? சரி, அதான் சாரி சொல்லிட்டுல விடு. பாத்தீங்களா தலைவரே, கார்ல பேட்டரி திருற மாதிரி இருக்கேன். இவெல்லாம் கார்பரேட் வில்லனா? இந்த மாதிரி பழைய கவுண்டர்லாம் போட்டா பள்ள பேத்துருவேன். போர்டு கிட்ட நெல்லு. சரி, மனோஜ் பாரேக்கர், நான் சொல்றது கவுடவாக்கள். தலைவரே, பாறைக்கன்ங்கிறது ஏதோ சாதி பேர் மாதிரி இருக்கு. அப்புறம் வேணா சண்டைக்கு வந்துட போறாங்க. அப்படிங்கிற? சரி, அப்ப நான் உடைய பால்காரனை கூப்பிடுறேன். மனோஜ் பால்கார், திருவிழாவோட தொடக்கமா நடைபெற இருப்பது வான வேடிக்காய். தலைவரே, குண்டா போட்டுடலாமா? போடு. ஆனா வெடிக்கிற மாதிரி குண்டை போட்டு போடு, டாடுற மாதிரி குண்டை போட்டுறாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் தலைவரே. நாட்டு வழி கொண்டு ரெடியா இருக்கு. என்னடா பண்ணிட்டு இருக்காங்க இவங்க? ஏதாச்சும் காமெடியா பண்ணுவாங்க, பாப்போம். தமாசா இருக்கும். மாசாமி என்னடா எதுவுமே வெடிக்க மாட்டேங்குது? ஐயோ, என்னன்னு தெரியலையா? வெடிகுண்டு வேலை செய்யலையா? இதெல்லாம் முதல்ல பாத்து வைக்கப்படியா? இப்ப வடக்கடவுளை பத்தி என்ன நடப்பா? அதே தலைவரே, இப்ப என்ன பண்றது? தலைவரே தலைவரே, அங்க யாரும் வண்டியை சுடுறாங்க. வண்டி வெடிக்க போது அப்படியே ஸ்டைலா நடந்து வாங்க, நான் பிஜிஎம் போடுறேன். ஆனா யார் சுடுறது தெரியலையே. ஆனா யாரா இருந்தா என்ன தலைவரே, நீங்க நடந்து வாங்க, நான் பிஜிஎம் போடுறேன். மாசாமி வாயாசாமி மந்திரசாமி மன்மதசாமி போக்கிரைசாமி. கிறுக்கு முண்டமே பாட்டை மாத்தி பாடிக்கிட்டு இருக்கடா. ஐயோ, சாரி மன்னிச்சிருங்க. அது இந்த புஷ்பா படம் பார்த்தாங்களே, அதுக்குள்ள போயிட்டேன். கிழிச்சா சால நீ பாடுச்சுக்கல. திமு 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 குதிரைகளில்
தருபுரு தருபுரு தலைவனிடம் உன்னாட்டங்கள் டிரிடிரிடி. மீசைய பாரு கடா கடா மிருகத்தாளிக்க. அந்த வட்டியை சுட்டது யாரு? அதான் எனக்கு தெரியல, யார் அது? அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? வக்காலே தோக்குறதுல குறியாரு. இப்ப சுட்டு பிடிச்சிருக்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாரு. பட் அவன் எப்படி அங்க போனான்? அவன் எங்க வேணாலும் போவ, ஏடா அவதான் ராக்கி. பட் how is it possible? பாசிபிள், ஏடா அவதான் ராக்கி. ஆடாளு ராக்கியே அங்கே வந்தே அப்படிதான் அவரோட நன்றி கடனை திருப்பி செலுத்துறதுக்காக. சார் நம்மளை ஏமாத்திட்டாங்க. என்னடா சொல்ற? பிரியாணி இருக்கு ஆனா பீஸ் இல்ல, ஆல்ரெடி பொறுக்கி தின்ட்டாங்க. அதுக்கு கேக்கிட்டே வேலையை காட்டுறீங்களா? உங்ககிட்ட இதோட பெரிய கடை ஏதாவது இருக்கா? கன் இல்ல சார், ஆனா அதை விட பெருசா ஒண்ணு இருக்கு. பேரு பெரியாத்தா, மேட் இன் இந்தியா. அது மட்டும் கத்த ஆரம்பிச்சிச்சு இந்த பில்டிங்கே இடிஞ்சு விழுந்துரும். அதான் ஓ டிவி போட்டு ஒளிச்சு வச்சது காணவே இல்ல. இதோ இந்த பில்டிங்ல இருக்காங்களா இவங்கதான். என்னையா சொல்ற? ஆமா, அது மட்டும் இல்ல, இனிமே சீரியலே பார்க்க விடக்கூடாது முடிவு பண்ணிருக்காங்க. என்னையா ராக்கி சொல்ற? என்ன சீரியல் பார்க்க கூடாதுன்னு யார் சொன்னது? இவங்கதான், நல்லா திட்டு. அட பேதில போறவங்களா, ஏன்டா இந்த பாடு கொடுத்துறிய? நாசமா போனவங்களா, உங்களோட நாசமா போங்க. ஓ பாவி ரப்ப பட்டு கிடக்க பாறையில போங்க. உங்களுக்கு நல்ல சாயம் வரணும்டா. ரோட்ல அடி வரும்போது அப்படியே அடி விட்டுறீங்களா? டேய், நான் சீரியல் பார்க்கறதுல உங்களுக்கு என்னடா கண்டு? நாசமா போனவங்களா, உங்க பொண்டாட்டில வந்து ஓடி போறடா. இப்பவே போய் கோயில்ல மண்ணெண்ணி வச்சுறீங்க. தன்னானே நானே தானே நானே. ஆனா ஒரு சேட் நியூஸ், பெரியாதா மண்டைய போட்டுருச்சு. அது மட்டும் இல்ல, பெரியாதாவோட ஃபேமிலிய மனோஜ் பாரேக்கர்னு ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கானா. பெரியாத்தா எனக்காக எவ்வளவு படம் இருக்கு, அதுக்காக ஏதாச்சும் ஒரு படி ஆகணும். பெரியாபாவை ரெடி பண்ணு பெரியாத்தாவுக்காக. திமு 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 குதிரைகளில் தருபுரு தருபுரு தலைவனிடம் உன்னாட்டங்கள் டிரிடிரிடி. மீசைய பாரு கடா கடா மிருகத்தாளிக்க. அந்த வட்டியை சுட்டது யாரு? அதான் எனக்கு தெரியல, யார் அது? புழுதி காத்து புயலாவோ, அந்த புயல் சூறாவளியாவோ, அந்த சூறாவளி ஏதோ விட்டு கேள்விதான் பட்டிருக்கேன். ஆனா அங்கேதான் நான் நேர்ல பார்த்தேன். ஓ இப்படிதான் எண்ணத்துக்குள்ள இவர் வந்தாரா? நாங்க மட்டும் உலகா அடிபட்டு சாகணும், ஆனா நீங்க பண்ண மாட்டல. ஒரு விஷயம் சொல்றதை மட்டும் கேளுங்க. மணி இப்ப 10 ஆகுது. 10:20 வரைக்கும் அண்ணா நம்ம டைம் கொடுத்துருக்கான். அதுக்குள்ள என்ன பண்ணணும், எப்படி தப்பிக்கணும் மட்டும் பிளான் பண்ணுங்க. சரி யோசிப்போம். ஹலோ சார், கொஞ்சம் தள்ளுறீங்களா? நான் தள்ளுனாலே சத்துருவோம்ல. எருமாடே நவந்து நல்றா, உள்ள போனோம். என்ன பிள்ளை பொசுக்குன்னு எருமாடுன்ட்ட? சத்து நெல்லு. பிளான் போட்டுக்கிட்டு இருக்கோம்ல, பிளான் மட்டும் சரியா போடல அவனே போட்டுருவோம். அப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அவசியம் இருக்காது. After 2 minutes. யாருக்காவது ஏதாச்சும் நல்ல ஐடியா கிடைச்சதா? இல்ல பையா, ஒன்னும் கிடைக்கல. இன்னும் நல்லா யோசிப்போம், அதான் டைம் இருக்கு. And again after 2 minutes. என்ன பையா, நீ எதுவும் யோசிச்சியா? மணி இன்னும் 10:15 தான் ஆகுது பையா, நல்லா யோசிப்போம். மூதேவி, இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தாண்டா இதையே சொல்லின்னு இருப்ப? உன் அவிஞ்சு போன கண்ணை வச்சு ஒழுங்கா பாடுறா. அந்த வாட்ச் ஓடவே இல்ல, 10:15 நின்றுச்சு போல் இருக்கு. மணி இப்போ 10:20. ஐயோ, அப்ப அண்ணாத்த இந்த இடத்துக்கு இங்க வந்திருப்பான், வேற வழியே கிடையாது. டேய் டேய் டேய், சொல்றது கேளுங்க, சொல்றது கேளுங்கடா. என்ன பண்றீங்க? சாலாம். உத்தவ் பால்கார், இந்த அண்ணாத்த கூட மட்டும் எப்பவும் போதிக்காத. மறுபடியும் சொல்றேன், இந்த அண்ணாத்த கூட போதிரியடா, புதைக்கிறதுக்கு எலும்பு கூட தெரியாது. அதை நீ சொல்லாத அண்ணாத்தே. ஐ எம் உத்தவ் பாரேக்கர், சன் ஆஃப் எங்க அப்பன் பாரேக்கர். வேடா உத்தவ் பால்கார், தேவையில்லாம என்ன 10 டைலாக் பேச வைக்காத, அப்புறம் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அப்படின்னா அதை நான் ஸ்டார்ட் பண்றேன் அண்ணாத்தே. உயிர் எடுக்கும் போதும் சரி, உயிர் கொடுக்கும் போதும் சரி, உடம்பும் உடம்பும் ஒரு சனம் ஒரு சிக்கலாமா? ஆனா கெடுவட்ட போயில என்னடா டைலாக் மாத்திக்கிட்டே இருக்க? போதிக்கலாமான்னு கேட்டது போய் இப்போ உடச்சிக்கலாமான்னு ஆரம்பிச்சிட்டா? ஐயோ, படிச்சு எடுக்காத, நான் சொல்றது தெளிவா கேடு. சொல்லு. ஓ தம்பி மனோஜ் பால்கார் ஓ கையாலேயோ இல்ல ஓ காலடியிலயோ செத்துருந்தாதா அவன் ஓ பரம்பரன்னு அர்த்தம். ஆனா அவன் செத்தது வேற ஒருத்தருக்கு கையால. சோ அவன் என் பரம்பரையே கிடையாது. அவனுக்காக நான் பழி வாங்க வேண்டியதும் கிடையாது. யார் ரைட் நாத்தே, ஐம் சாரி. இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம். என்ன சொல்ற? கரெக்ட்.
ஹேவ் அ ஹாப்பி எண்டிங். ஆமா. யோ கிராஜ், வண்டி பிரேக் போடு பையா. அரே வண்டி பிரேக் பிடிச்சா என்ன ஆச்சு தெரியல. எருமாடு வண்டி உருளுது. கிடா வண்டி உருளுதா? அரே வீணா போனா அண்ணாத்தே, உன் புத்திய காட்டிட்டல. மோத வேண்டாம்னு சொல்லி சைட்ல எவனையோ விட்டு மோதிட்டல. எது டாவுட் பண்ணலையா? நான் வண்டியில வந்துட்டே இருக்கேன். அடிக்காதே அண்ணாத்தே, உன் தங்கச்சி தங்க மீனாட்சி இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்துருவா. முடிஞ்ச அவளை காப்பாத்து. யோ சொல்றத கேளியா? ப்ரோ வண்டியை திருப்பு. ஏங்க சொல்லுங்க, யார்கிட்டங்க பேசிட்டு இருக்கீங்க? யாருங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்றது? சொல்லுங்க. யோ கால்ஸ் படுத்துறாயா உன் தங்கச்சி? பட்டு நான் உங்களை பாத்துட்டேன். நான் சொல்றது அப்படியே செய்ய. நேரா போய் அந்த ஆட்டோல இரு. இது அந்த ஆட்டோலையா? ஓகே கால். ஏங்க சொல்லுங்க, யார்கிட்டங்க பேசிட்டு இருக்கீங்க? யாருங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்றது? எவடி அது ஆட்டோ ஓட்டு வெள்ளாடு. ஏங்க நீங்க பேசுறப்போ எங்க அண்ணன் மாதிரியே இருக்குங்க. எது அண்ணாவா? இதுக்காகவே உன்னை அடிச்சு துரத்துறோம். ஆட்டோ விட்டு கீழே இறங்கிடு. ஐயோ சாரி சார், அது வந்து உங்க வாய்ஸ் அவ அண்ணனோடது மாதிரி இருந்ததுனால அவ அப்படி கேட்டுட்டா. கோச்சுக்காதீங்க, எங்களை சில பேர் துரத்திட்டு வராங்க. கொஞ்சம் ப்ளீஸ் சீக்கிரம் வண்டி எடுக்க முடியுமா? அடி யாரே விடுங்க, அந்த ஆட்டோவே ரூட்டு கிடையாது. ஏதோ சரக்கு அடிச்சதுனால வந்து உட்காந்து இருக்கு. சரி சொல்லு, எங்கிட்டு போட்டு போவோம். ஓகே சார். கால் எங்க போகணும்? லெப்ட்ல போ, ரைட்ல போ, அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிட்டே இரு. ஏங்க சொல்லுங்க, யாருங்க நம்மள காப்பாத்துறது? அடி நீ வேற கொஞ்சம் சும்மா இருடி. யாருங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்றது? சொல்லுங்க. ஏடி நான் சரக்கு அடிச்சிருக்கா இல்ல நீ சரக்கு அடிச்சிருக்கியா? சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கா? அண்ணா டிரைவர் அண்ணா, நீங்களாச்சும் சொல்லுங்க, யாருன்னா நம்மள காப்பாத்துறது? சொல்லுங்க. ஓ அங்க சுத்தி இங்க சுத்தி எட்டே வந்துட்டியா? ஆட்டோ விட்டு கீழே இறங்கிடு. இதுக்கு மேல ஆட்டோ போவாது. ஐயோ கால், ஆட்டோக்காரர் ஆட்டோ விட்டு கீழே இறங்க சொல்றாரு. ஓ அப்படியா? சரி ஆட்டோ விட்டு கீழே இறங்குங்க. இதுக்கப்புறம் ஃபைட் தான். After the fight scene. யாரா என்ன காப்பாத்துறது? யாரா உன்னை அடிச்சா? சொல்றா ப்ளீஸ் தான். ஏண்டி அவன் செத்து அரை மணி நேரம் ஆச்சு, என்ன நடை அவங்ககிட்ட நோண்டிட்டு இருக்க? செத்துட்டானா? ஐயோ. நீ உயிரோட தானே இருக்க? இந்த வரையிரு. யாரா என்ன காப்பாத்துறது? யாரா உங்களை எல்லாம் அடிச்சா? சொல்றா ப்ளீஸ் தான், சொல்றா. அது ஒரு நிமிஷம் இரு. என்னடி என்கிட்ட கட்டு நீ மொபைல் நோண்டிட்டு இருக்க? ஓ ஸ்டேட்டஸ் மாத்திரியா? மாத்து. இங்க பாரு, இவரை உன்னை அடிச்சது. அது இவரை உன்னை அடிச்சது சொல்றா. ஐயோ ரியாக்ஷன் புரிஞ்சுக்கோடி. அண்ணே நீங்க தான் இருக்கன்னு எனக்கு தெரியும். வான்னு தங்கோ என்னுயிரே யாவம் நீதானே. அண்ணே நீயாச்சும் சொல்லுன்னு, யாருன்னு என்ன காப்பாத்துறது? யாருன்னு இவங்களெல்லாம் அடிச்சு போட்டது? பிஞ்ச வழக்க வர சாடியில புக்கி அடிப்ப தங்கோ. ஓவர் ஆக்டிங்லாம் ஒரு அளவுக்கு தான். ஏன் தங்கோ சின்ன வயசுல காதலில் விழுந்தேன் படத்துல வர சாங்க பாடுறேன்னு பாடி அத ஓ காதாலே கேட்க முடியாம காதுல இருந்து ரத்தமா போகுதுன்னு முதல்ல என்கிட்ட தானமா சொன்ன. அதெல்லாம் சொன்ன உனக்கு ஒரு வடக்கட காதல் பண்றேங்கிறத சொல்ல முடியல. அண்ணே அவரு வடக்க இல்லன்னு நம்ம ஏரியா தான். எது நம்ம ஊரா? யார் பாவ? Hey Dandy. Oh sorry. Hey Tango. I'm Remo. R-M-O Remo. ரெமோ, நீங்க என்ன விட்டுட்டு போயிட மாட்டீங்களே? Hey Dandy. Hey Tango. Please understand. ஓ கூட 100 வருஷம் வாழணும். என்ன ரெமோ சொல்றீங்க? ஆமா, எத்தனை நாள் தான் நீங்களே உருட்டுவீங்க பாவம். நாங்களும் கொஞ்சம் உருட்டுக்கிறோம். எங்க அப்பா மேல சத்தியமா சொல்றேன், பார்த்தேன். அது பாகுபலியே தான். என்னடா சொல்ற? நெசந்தான் பிரபு. மகேந்திர பாகுபலி ஆட்டோக்காரன் கெட்டப்ல இருந்தேன். அது மட்டும் இல்ல பிரபு, ஆட்டோக்குள்ள 2 பொம்பளை பிள்ளைய வேற இருந்துச்சு. பொம்பளை பிள்ளை இருந்துச்சா? அப்ப அது பாகுபலியே தான். தக்காளி அப்படியே பிஜிரியாவோட இருக்கு. அதே சொல்றத கேளுங்க. அதுல ஒரு புள்ள அழுதுகிட்டே இருந்துச்சு, ஒரு புள்ள அப்படியே பதஷ்டமா இருந்துச்சு.
காலைல எதிர்ச்சபா நாக்க வலிச்சபா வாயை கொப்பளிச்சபான்னு இருக்கடு. நீதே பல்லே விளக்க மாட்டியா, அப்புறம் எப்படி உனக்கு வார்த்தை வரும்? சரி அதை விடுங்க பிரபு. இப்ப இவன் என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. எப்படா ஏன் கண்டு முன்னாடியா செத்து போட? அது என்னமோ எனக்கு தெரியல. ஏதோ செத்து போனவங்க உயிரோட வராங்களாம். வேற காலகட்டத்தில இருந்து இப்ப வந்துட்டு என்ன செய்யாதாச்சுன்னு கேக்குறாங்களாம். ஏதோ மலுக்கு ஒரு ஓப்பன் ஆயிடுச்சான். எனது பலுக்கு வருஷா அப்படின்னா? அதே செத்து போனவங்க எல்லாம் வர்றது, அப்புறம் வேற பிரபஞ்சத்துல இருக்கவங்க இங்க வர்றது, அதுக்கு பேரு. ஓ சரி, அப்ப இந்த விஷயம் பல்வாழ்த்தவனுக்கு தெரிய வேண்டாம். நானே அந்த வீடா போட விட முடிச்சிடுறேன். பட் பிரபு, அரசருக்கு தெரியாமல் ரகசியமாய் செய்வது தவறு. என்னடா சொன்ன? ஐயோ பிரபு, தெரியாம சொல்லிட்டேன் பிரபு, என்ன மன்னிச்சிருங்க. காஞ்ச பாட்டுக்கு கள்ளப்புடாக்கு கிடைச்ச மாதிரி எத்தனை நாள் இதுக்காக தாண்டா காத்துக்கிட்டு இருந்தேன். நீ என்ன சொன்னியோ திரும்ப சொல்லு, இல்ல புலந்துருவேன். அது வந்து பிரபு, அரசருக்கு தெரியாமல் செய்வது தவறு. தவறு? எது தவறு? அப்புறம் தலைவரே, அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு. அப்புறம் என்ன? இல்ல, எனக்கு ஒரு சந்தேகம். அந்த உத்தவ் பால்கார் வண்டியை இடிச்சது யாரு? அட யாராச்சும் குடிகாரங்க எதுவும் அடிச்சிருப்பாங்க தலைவரே. பிளாஷ்பேக். எது? Few seconds ago. மாப்பிள்ள கண்ணாடி போட்டு வண்டி ஓட்டாதான் ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அட எட்டா பாபா, வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு, வாழவே பிடிக்கல. என்ன மாப்பிள்ள சொல்ற? வாழவே பிடிக்கலையா? அதுக்காக எங்கேயும் கொண்டு விட்டுறாத மாப்பிள்ள. அட இது கூட நல்ல ஐடியாவா இருக்கு. ஐயோ என்ன மாப்பிள்ள சொல்ற? அப்படிதான் எதுவும் பண்ணிடாத மாப்பிள்ள, பிளீஸ் மாப்பிள்ள. அட பதறாத பாபா, அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். கோடைகள் தான் தற்கொலை பண்ணி சாவாங்க. நம்மளாம் வீரங்க. எப்படி வீரங்க? வீரங்க. பாடதாடே வேட்டி சட்டை, மற்றதெல்லாம் வாழ மாட்டேன். ஐயோ எதுக்கு வண்டி வந்து மாப்பிள்ள? பிரேக்க போடு. இருவாவா, அவசரப்படாத. அவ எங்க இருந்த கால காணம். எது கால காணமா? ஐயோ இரு நான் போடுறேன். ஆக்சிலேட்டரியா மறுபடியும் ஆக்சிலேட்டர் பிடிக்கிறியா? டேடா ஆக்சிடென்டா? என்ன மாப்பிள்ள எப்படி பண்ணிட்ட? எது? அது வந்து பிரேக் நினைச்சேன் மாப்பிள்ள, போட்டேன். எத்தனை தடவை சொன்னாலும் இந்த மரபாட்டைக்கு ஏறாதா? அது ஆக்சிலேட்டரியா? நடுவுல இருக்கு பாரு, அதான் பிரேக். அட என்ன மாப்பிள்ள பிரேக் கிளியர்ன்ட்டு நேரம் மாட்ட வண்டி அடைஞ்சு நான் சடக்கு நிப்பாட்டி இருப்பேன். கிடைச்சிருப்ப. ஐயோ நேற்று தான் பழைய கேஸ்ல இருந்து வெளில வந்தோம். திரும்பவும் ஆக்சிடென்ட் கேஸ்ட்டு போயிட்டா அந்த ஜட்ஜி சுத்தியில தூக்கி அடிப்பாரு. அட கவலைப்படாத மாப்பிள்ள, அதான் நம்ம வக்கீல் இருக்காருல. பிளாஷ்பேக் இன் தி பிளாஷ்பேக். சரி, எங்க அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்? சாரி பெலாட், வர்றதுக்கு சத்த லேட் ஆயிடுது. சரி கேஸ கவனிங்க. ஓகே பெலாட். கூட்ல அடிக்கிறாரே மிஸ்டர் ஜேடி, அவர் தான் வண்டியை டிரைவ் பண்ணிருக்காரு. இருங்க, இதுல யாரு ஜேடி? ஓ சார் தான் ஜேடியா? ஜேடிக்கு முழு அர்த்தம் என்ன? முடியாது, சொல்ல முடியாது. யோ மாப்பிள, அவர் ஒன்னும் பவானி கிடையாதுயா, ஜட்ஜு தூக்குல போட்டுருவாரு. அதாவது சும்மா நான் பாட்டு பாடி பார்த்தேன். முடியாதுன்னு சொல்ல முடியாது பை பேபீடு. மத்தபடி என்னோட பேரு ஜான் துரைராஜ் ஐயா. ஓ ஜான் துரைராஜ். ஆமாங்கய்யா. ஆனா அடுத்த வாரத்துல இருந்து என் பேரை முகமது ஜான் துரைராஜ்னு மாத்த போறேன். ஓ 3 மதமும் இருக்கிற மாதிரி. அது சரி. இல்ல பேர்ல என்னல இருக்கு? எல்லா பேரும் மனுஷங்க தானே. அது உங்களுக்கு புரியுது, ஆனா வெளியில இருக்க சில திருட்டு கம்யூனிட்டிகளுக்கு புரியலையே. மிஸ்டர் ஜேடி, இது கோர்ட்டு, இங்க இப்படிலாம் பேசக்கூடாது. சாரி மயிலாட், சொன்னதுக்கு வேணா படிச்சிருக்கு. ஆனா என்னால சொல்லாம இருக்க முடியல. உண்மை என்னடா, கிளாஸ்ல கணக்கு டீச்சர் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது கடைசி பிஞ்சில உட்காந்து பிரியாணியும் பொங்கலையும் மாறி திட்டுக்கிட்டு இருந்த பயல்களை காவி துணி கருப்பு துணிங்கிற பேர்ல 2 சைடா பிரிச்சு வேடிக்கை பாக்குறாங்களே. ஜேடி, நீங்க என்ன சொல்ல வரிய, யார சொல்ல வரியன்னு எல்லாம் புரியுது. ஆனா இது கோர்ட்டு, நீங்க ஆக்சிடென்ட் கேஸ்க்காக வந்திருக்கீங்க. அத பத்தி மட்டும் பேசுங்க. பார்த்த சாரதி, கண்டினியூ பண்ணுங்க. ஐயோ, அப்படியே சமூக நடைமுறைகளை பேசி ஓப்பி அடிச்சலான்னு பார்த்தா உஷாராயிட்டாரு. அவர் எனக்கு காலேஜ் பிரின்சிபல் நினைச்சா ஈஸியா ஓப்பி அடிக்கிறதுக்கு. ஹைவேஸ்ல வண்டி 120 ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கிறாச்சு. ரோட்டை விட்டு ஓரமாடிட்ட விராட் கோலி மேல இந்த ஜேடி வண்டியை விட்டு ஆக்சிடென்ட் பண்ணிருக்காரு. எது விராட் கோலி மேலயா? விராட் கோலினா கேப்டன் விராட் கோலில மேலாட், இவர் வேற. ஏமாப்ல, விராட் கோலி தான் கேப்டன்ல இருந்து விலகிட்டார்ல. ஆனா ஃபேன்ஸோட மனசுல அவர் தான் கிட்ட கேப்டன். ஏன்னா என்னல நசன் பேசிட்டே இருக்கிய? அது தெரியாம நடந்ததுக்கு ஐயா. எதுக்கு ஒரு ஒத்தலைட் ஆட்டோ, அது ஒத்தலைட் லாரி இல்ல ஒத்தலைட் லாரி வந்துருச்சு. அதுக்காக வண்டியை திருப்பும் போது அவர் மேல இடிச்சிருச்சு ஐயா. என்னவே ஆட்டோ லாரின்னு போட்டு குழப்புதீங்க. பாதாடுறதுக்கு வக்கீல் இருக்கா இல்லையா? இருக்காரு ஐயா. யாருன்னு சொல்லு பாபா.
மாப்பிள நான் பேசினா வாய்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும், நீனே சொல்லிரு. சரி சொல்லி தொலைக்கிறேன். அவரோட பேரு பி ராமானுஜம். எது ராமானுஜமா? ஏலே அவர்தான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு புடிச்சு போயிட்டாலே. சில்லி காய்ஸ், நம்ம பையனை போய் புக் பண்ணிருக்கா பாரு. அவர் இப்போதைக்கு வர மாட்டாரு, வேற வக்கீல் இருக்காளா இல்லையா? ஐயோ இப்ப என்ன பாபா பண்றது? ஐயோ அப்ப அவ்வளவுதான், நம்ம சோழி முடிஞ்சு தூக்கு தண்டனை தான் கொடுக்க போறாங்க. அட இதுக்கெல்லாம் தூக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க, சும்மா இருக்கட்டு. அட இல்ல மாப்பிள, இதுக்கெல்லாம் தூக்கு தண்டனை தான் கொடுப்பாங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். போடு, அங்க பாத்தியா நம்ம வக்கீல எப்படி பாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு. வா தலைவா, வா தலைவா. இருக்கட்டும். ஆமா, யார் நீங்க? ஏடா ஏகா நேத்து நைட்டு 10 மணிக்கு கால் பண்ண ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. சில்லி காய்ஸ், மறுபடி தப்பு இருக்கலடா. ராத்திரி 10 மணிக்கு மேல அவன் ஆத்துக்கு தெரியாம சரக்கு அடிச்சுட்டு தூக்குற நேரம். அந்த நேரத்துல அவனுக்கு என்ன சொன்னாலும் இடம் இருக்காது. நீங்க நெக்க கால் பண்ணலாம். நேக்கு ஒண்ணும் ஞாபகம் இல்லையே. ஞாபகம் இல்லையா? அட நீங்க எடுத்து பேசும்போது கூட அடிக்கடி ஆரம்பஸ் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா? கிட்டத்தட்ட என்ன மாதிரியே பேசுறீங்க. அட நேக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்ல, போங்க அங்கிட்டு. சரி மிஸ்டர் ராமானுஜம், ஏதோ மனநல காப்பாத்து கூட்டு போயிருக்கதா சொன்னாவ. அட அதை ஏன் கேக்குறீங்க யுவர் ஆனர்? வேற ஒருத்தரை புடிச்சு போறதுக்கு போல என்ன புடிச்சு போயிட்டா, அப்புறம் அங்க இருந்து தப்பிச்சு வரதுக்குள்ளயும் பிராணமே போயிடுது. சரி தப்பிச்சியே வந்தியே. சரி இப்ப ஜேடி கேஸுக்கு வாதாடல, எதுக்கு அப்ஜெக்ஷன் சொன்னீங்க? வேற எதுக்கு யுவர் ஆனர்? எனது கட்சிக்காரர் 3 சாந்திக்காதே. ஐயோ ஆண்டவா. மிஸ்டர் ராமானுஜம், பேசாம நான் பதவி ராஜினாமா பண்ணிடுறேன். எனக்கு 2 எருமாடு வாங்கி கொடுங்க, ஊர்ல மேய்ச்சிக்கிட்டு சந்தோஷமா இருக்கேன். ஏன் யுவர் ஆனர், என்னாச்சு? எத்தனை தடவை சொல்றது அந்த அம்மா இங்க கூட்டு வராதுன்னு? இல்ல புரியறது. ஒரு நிமிஷம் திரும்பி அந்த அம்மாவை பாருல, விட கூட உடனே இருக்கு. பஸ் கொஞ்சம் ஸ்பீடா போனா ஜன்னல் வழியாவே பறந்துடும் இருக்கு. அப்படி இருக்க அந்த அம்மா டெய்லி கூட்டிகிட்டு தெரியுற. ஒண்ணு நடக்க ஒண்ணு ஆனிச்சுன்னா என்ன பண்ணுவ? இல்ல யுவர் ஆனர், அப்படி எல்லாம் ஒண்ணு ஆகாது. கூட்டிட்டு போயாங்கிட்டு இனிமே அடுத்த கேஸுக்குள்ள குறுக்க வந்தா கருப்பு கவனே போட விட மாட்டேன். சரி யுவர் ஆனர், போறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிக்கிறேன். நீதி கிடைக்கிற வரைக்கும் இந்த ராமானுஜம் ஓய மாட்டான் யுவர் ஆனர். ஐ வில் பி பேக் சூன். ஐயோ எங்க பார்த்த சாரதி, என்னங்க இதெல்லாம்? ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல யுவர் ஆனர். ஏதோ பெத்த கடமைக்கு சோறு போட்டு வளர்க்குறேன். என்னமா போங்க, வர அது கோர்ட்டா இல்ல கட்ட பஞ்சாயத்து நடக்கணுமானே தெரியல. ஒரு டிசிப்ளினே இல்லாம இருக்கு. சரி கேஸுக்குள்ள வருவோம். இல்ல உங்களுக்கு வாதாடுறதுக்கு வக்கீல் இருக்கா இல்லையா? அதாங்கய்யா, அது பாபா இப்ப என்ன பாபா பண்றது? அவ்வளவுதான் மாப்பிள, நமக்கு சங்குதான். எப்படி இருந்தாலும் நம்மள தூக்குல போட்டுருவாங்க. நம்ம கரியரே க்ளோஸ் ஆக போகுது மாப்பிள. அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்காது, நடக்கவும் கூடாது. ஏன் மிஸ்டர் பிரசாந்த் நீங்க? ஆமாமா, பிரசாந்தே தான். அவர் தான் எங்களுக்காக வாதாட போறாரு. கிளஞ்சிச்சு வா. லேட்டா வந்ததுக்காக மன்னிக்கணும் யுவர் ஆனர். இந்த கேஸ்க்கு சம்பந்தமா முக்கியமான ஒரு ஆளை கூட்டிட்டு வரதுக்காக போயிருந்தேன். அரசு தரப்பு வக்கீல் உங்கள்ட்ட என்ன கதை சொன்னாருன்னு எனக்கு தெரியல. ஆனா நடந்தது என்னன்னா, ஜேடியும் கட்டப்பாவும் அன்னைக்கு நைட் கார்ல வந்துட்டு இருக்கும்போது கட்டுப்பாட்டை இழந்த ஒரு லாரி பேரிகேட்லாம் இடிச்சிட்டு ஜேடி வண்டிக்கு ஆப்போசிட்ல வந்திருக்கு. பதஷ்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம ஜேடி வண்டி லெப்ட்ல திருப்ப அங்க ஏற்கனவே ஒரு பெரியவர் மது போதையில ரோட கிராஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. அப்பதான் அந்த பெரியவர் மேல வண்டி மோதி இருக்கு. யுவர் ஆனர், மிஸ்டர் பிரசாத் எவ்வளவு பெரிய திறமையான வக்கீலுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்து இந்த கேஸ்ல சில விஷயங்களை கோட்டை விட்டுருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மிஸ்டர் விராட் கோலி ரோட கிராஸ் பண்ணும்போது ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு இவர் சொல்றாரு. அப்படி பார்த்தா ஆக்சிடென்ட் ஆனது ரோட்ல இவர் சொல்ல வர்றாரு. அதத்தான் நானும் சொல்றேன், விபத்து நடந்தது ரோட்ல. சரி, ஆக்சிடென்ட் ஆனது ரோட்ல தான் கிரேல். பின்ன எப்படி ஜேடி காரோட டயர் மார்க்ஸ் ரோட்டுக்கு வெளியில கிடைச்சது? அது அந்த டயர் மார்க்ஸ் இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க? அந்த டயர் மார்க்ஸ் ஜேடியோடதே கிடையாது. ஒடுக்கு இருக்கிறதுக்காக யாரோ ஒருத்தர் வண்டியை ஓரமா நிப்பாட்டிட்டு வேலையை பிடிச்சிட்டு வண்டி எடுத்துட்டு போறச்சே அந்த இடத்துல அந்த டயர் மார்க்ஸ் விழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல போறீங்களா? இல்லங்க, நான் அப்படி சொல்ல வரல. இல்ல, சின்ன பசங்க 2 பேரும் டயர் உருட்டி விளையாட்டா அதனாலதான் அந்த டயர் மார்க்ஸ் வந்ததுன்னு உருட்ட போறீங்களா? எப்படி உருட்ட போறீங்க? சீக்கிரம் உருட்டுக்கோ. ஏலே பார்த்த சாரதி, சத்த அவரை பேச விடுங்க. பார்த்த சாரதியான் ஃபயர் யுவர் ஆனர். இப்போதைக்கு யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. முடிஞ்சா அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அந்த டயர் மார்க்ஸ் ஜேடியோட காரோட தான். ஐயோ என்ன? ஆனா அது விபத்து நடக்கும்போது கிடையாது, விபத்து நடந்ததுக்கு அப்புறம். எப்படி? அந்த பெரியவர் தன்னோட கார்ல அடிபட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வண்டியை ஓரமா நிப்பாட்டிட்டு ஆம்புலன்ஸ்க்காக வெயிட் பண்ணாம தன்னோட கார்லயே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிருக்காரு ஜேடி. அப்போ விழுந்ததுதான் அந்த டயர் மார்க். அசத்துரேல் போகோ யுவர் ஆனர். இந்த பீப் கிரியேட்டர்லாம் சில பீப்ஸ் போடுவா. செக்குல அட்ட சுத்தமான உருட்டு. அப்படி ஒரு உருட்டதான் இப்ப பிரசாத் நம்மள்ட்ட உருட்டிட்டு இருக்காரு. சைலன்ஸ். ஏன் நீங்க சொன்னதுக்கு எதுவும் ஆதாரம் வச்சிருக்கீங்களா? இருக்கு யுவர் ஆனர். ஆனா அவர் இப்பதான் வந்துட்டு இருக்காரு. ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா இன்னையோட இந்த கேஸை முடிச்சிடலாங்கிறிய?
சரி எடுத்துக்கிடுங்க, வரட்டும் பாப்போம். நாலு புல்லட் நெஞ்சில் இருக்குன்னா செத்துரும் நினைச்சியா? பாறைக்கடா, மனோஜ் பாறைக்கர். மனோஜ் பாரேக்கர் ஏடா ராஜு பாய் மாதிரி ட்ரை பண்றியா? அண்ணா வண்டியா? நான் சொல்றது கேளு, எனக்கு இப்பதான் விஷயமே தெரியும். அவன் உன் தங்கச்சி புடிச்சிருந்தது. உண்மையை சொல்ல போனா அவன் போன வாரமே எங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். முடி வச்சு போட்டு எல்லாரும் டக்கு டக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். கூல் கடா கூல், பயப்படாத. நான் விட அடாத்த கிடையாது, ஆனா அதை விட அதிகமா பயப்படு. எடாடா அருணாச்சலம், ஆதித்யா அருணாச்சலம். சார் நீங்களா? சார் நீங்க டெல்லி போலீஸ் சார், இங்க என்ன சார் பண்றீங்க? பொட்ட கொண்டதுக்காக ஊர்ல உள்ள அத்தனை கேடுகட்டவனையும் பழி வாங்குறதுக்கு வந்திருக்கேன். சார் உங்க பொண்ணை போட்டு தள்ளதுக்கு நாங்க என்ன சார் பண்ண முடியும்? நானே 4-5 எருமாடு வச்சு பொழப்பு நடத்திட்டு இருக்கேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் பழி வாங்க திருவேன். சரி சார், நீங்க என்ன சொன்னாலும் கேக்குற மாதிரி இல்ல. நெத்தி போட்டா பார்த்து ஷூட் பண்ணிருங்க. ஓ, ஒரு புல்லட்ல ஈஸியா சாவடிக்கணுமா? அதெல்லாம் நல்ல போலீஸ் பண்ற வேலை. பட் ஐ எம் a bad cop. நம்ம ஸ்டைலே வேற. பள்ளிய கேட்டு சொல்லு. எல்லாரும் சேர்ந்து கோர்ட்டோட நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கேடே. அடுத்த ஹியரிங்ல பாத்துங்க. அம்பிடுத்தேன் தடகளுக்கு பட்டிக்கடை பைலாட். யாருவே அது? நாங்க வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னடே ஆச்சரியமா இருக்கு, பெரிய பெரிய ஆளுகளும் உனக்கு சப்போர்ட்டுக்கு வராங்க. என்னடே செடி, பெரிய இடமோ? அது ஆபகையா, ஒரிஜினல் கெட்டப் தெரிஞ்சா கிழிச்சிரும். என்ன மாப்பிள்ள சொல்ற? அட ஆமா பாபா, இங்க இருக்கிறாரு இவர் பிரசாதும் இல்ல, அங்க வந்திருக்காரு அவர் சந்துருவும் இல்ல. நல்லா பாரு பாபா, 2 பேருமே டபாளுங்க. ஒண்ணு விநாயக் மகாதேவ், அப்புறம் இன்னொன்னு மாஸ். கரெக்ட், 2 பேரோட காப்பாத்துறதுக்காக வந்திருக்காங்க. ஆனா எனக்கே தெரியாது. சரி, நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க துறைய காப்பாத்துறதுக்கு? ஐயா, நாங்க அந்த கேஸ்க்காக முக்கியமான ஒருத்தரை கூட்டிட்டு வந்திருக்கோம். அந்த முக்கியமான ஆள் தான் யாருல? நான் தான். ஐயா, இவரோட பேர் தான் விராட் கோலி. இல்ல சீக்கு வந்த கோழி மாதிரி இருக்கேன், இவன் தான் விராட் கோலியா? மத்ததெல்லாம் உங்களுக்கு விளக்கமா தலை சொல்லுவாரு, நான் வெள்ளடிக்கிறேன். எது தலையா? தலை இல்ல, பிரசாந்த் வடிக்கடம், அதாவது பிரசாத் சொல்லுவாரு. அதாவது இவரோட முழு பேரு வரதராஜன். இவர் தீவிர விராட் கோலி ரசிகரா இருக்கிறதுனால இவர் தன்னைத்தானே விராட் கோலின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. வரதராஜன்? என்னடே சம்பந்தமே இல்லாம ஏதோ ஞாபகம் வருது. சரி சொல்லுங்க. நடந்ததை நான் சொல்றதை விட இவர் சொன்னா நல்லா இருக்கும். ஐயா, கூண்டுக்கு போங்க. இல்ல வேணாம், அங்க நின்னு சொல்லுங்க. ஐயா, நான் எல்லாத்தையும் சொல்லிப்புறேன், ஆனா ஒரே ஒரு நிபந்தனை. என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு ஆண்டி ஒண்ணு குடி வந்திருக்கு. அதோட வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் வாங்கி தெரியா? வாங்கி தரலன்னா நீ போன்ல சொல்லி கொடுத்தா நான் சொல்ல மாட்டேன். எப்படி? பெருசு கருப்பு கவுன் போட்டிருக்கேன், கண்ணாடி போட்டிருக்கேன், அதனால சாஃப்டா இருப்பேன்னு நினைக்காத. நான் சொல்லி கொடுத்ததை மட்டும் நீ சொல்லலன்னா உன்னை உயிரோட பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருவேன். நான் தான் சாக மாட்டேன்ல. சாக மாட்டேதான், ஆனா வலிக்கும் இல்ல. நீ சாகுற வரைக்கும் உன்னை பெட்ரோல் ஊத்தி கொளுத்திக்கிட்டே இருப்பேன். ஆனா என்னையா நீ பாக்க வெள்ளையா இருக்க, நல்ல பிள்ளையா இருப்பேன்னு பார்த்தா அப்படி வில்லத்தனமா தெரியுதே. இல்ல, நான் அங்க ஒருத்தன் இருக்கேல, என்ன பார்க்குக்கு வந்திருக்கியா? 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டே இருக்கீங்களே. அது ஐயா, நான் நடந்ததெல்லாம் சொல்லிடுறேங்க ஐயா. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் தான் ஐயா ரோட கிராஸ் பண்ணும்போது கண்ணியளவு தெரியாம தண்ணிய போட்டு கிராஸ் பண்ணி விட்டேன். அந்த நேரம் பார்த்து இந்த பையன் என் மேல வண்டியை விட்டாப்ல. வண்டியை விட்டாலும் ரோடு விட்டு கீழே இறங்கல. ரோட்டுக்குள்ள அந்த வெள்ளை கோடம் மஞ்சள் கோடம், அந்த கோட்டுக்குள்ளேதான் வண்டி நின்னுச்சு. அப்புறம் அவங்க வண்டியில தூக்கி போட்டு ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்து உயிரை காவாந்து பண்ணாங்க. சரி, அவங்க மேல தப்பு இல்லங்கிற, அதெல்லாம் சரி. உனக்கு அடிபட்டிருக்கணுமே, அந்த காயம் எல்லாம் எங்க? அது உடனே ஆறுங்க ஐயா, சூப்பர் பவர், டெட்பூல் மாதிரி. அது சரி. என்ன மிஸ்டர் பார்த்தசாரதி, எதுவும் சொல்றீங்களா? நோ யுவர் ஆனர், அதான் சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லிட்டாளே. ஆனா அது விராட் கோலிங்கிற பேரை மட்டும் பார்த்து சொல்லிருக்கோம். சரி, விசாரிச்சு பார்த்ததுல செடி மேலையும் கட்டப்பா மேலையும் எந்த தப்பு இல்லன்னு தெரியுது. அதனால அவளை விடுதலை பண்றேன். ஆனா ஒண்ணு, அதுக்காண்டி வண்டியை வேகமா ஓட்டக்கூடாது, புரியுதா? வாழ்க்கையில எனக்கு எத்தனையோ எதிரிங்க இருக்காங்க. என்ன வேர்வை சிந்த வச்ச எதிரி, என் ரத்த சிந்த வச்ச எதிரிங்க கூட இருக்காங்க.
ஆனா முத என்ன மூக்கு சிந்த வச்சு எதிரிடா நீ. ஓசியில ஐஸ் பாய் கொடுத்தா அதை நக்கிறதோட மட்டும் இருக்கணும். சும்மா பஜ்ரேலக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா பல்ல பேத்துருவேன். என்னமோ நீ காசு போட்டு வாங்கி கொடுத்த மாதிரி பீத்தாதே நாத்தே. வாங்கி கொடுத்தது அவரு. ஐஸ் சாப்பிட்டா சளி பிடிக்கதா செய்யும். அதுக்காக நான் காஃபி சாப்பிடுறேன். அதுவும் இந்த காஃபில இஞ்சி ஏலக்காய் அஸ்வதத்தை அதிபதிரா போட்டு வெங்காயம் எல்லாம் இருக்கு. அப்ப சரக்குப்படி மிளகாப்படி கூப்பிட்ட சரக்குப்படி மிளகாப்படி எல்லாம் போட்டா அதுக்கு பேர் காஃபி கிடையாது. பின்ன அதுக்கு பேர் குழம்பு. இந்த இடத்த விட்டு கிளம்பு. என்ன கூமுட்டேன்னு கூப்பிட்டது மட்டும் இல்லாம இந்த இடத்த விட்டு கிளம்புனா சொல்றேன். நீ என்ன நாத்தே மோதிக்கலாமா? ஐயோ ராசா, அவர் தெரியாம சொல்லிட்டாரு, கொஞ்சம் அமைதியாரு. என்ன சரவணன் அமைதியா இருக்கீங்க? ஏதோ பிளாஷ்பேக் சொல்லணும்னு சொன்னீங்களே. அதான் செந்தில் சொல்ற, கவனமா கேளுங்க. அன்னைக்கு நம்ம 2 பேரும் டிவி பாத்துக்கிட்டு இருக்கும் போது உண்மையிலே அவன் துர்காதானா இல்ல வேற ஆளாங்கிற சந்தேகம் என் மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. அதனால அடுத்த நாளே உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் தஞ்சாவூர் போனேன். செந்தில், அந்த காஃபியை குடிக்காத. எதுக்காக காஃபி குடிக்க வேணாம் சொல்றீங்க? அப்படி சொன்னாதான் என்னால ரொம்ப தூரம் பறக்க முடியும். ஆனா ஆறாவடுங்க சுத்த பைத்தியக்காரனாட்ட நானே ஐய காலத்துல எடுத்து பாத்துட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் இவ பொஞ்சாதி இவ வச்சிருக்குது, அவ பொஞ்சாதி இவ வச்சிருக்குது. ஊருக்குள்ள இதை விட்டா வேற கேஸே கிடையாதாக்கு. ஏன்டா என்னைக்கு தானே நீங்களா அப்டேட் ஆக போறீங்க? இதுல இடையில சாதி சட்டை பயிர் வேற. அதை தூண்டி வருத நீ ஒன்ற மௌனம் தானையா? ஆனா ஆறாவே டாட்டா பேசிருக்கும்போது குறுக்கு பேசுறது. ஆனா ஆறாவே டாட்டா பேசி இருக்கும்போது குறுக்க வரக்கிறது. ஐயா பறந்து போனது வேற யாரும் இல்ல, நம்ம சரவணன் தாங்க. ஓ சரவணனாக்கு அத அப்புறம் இந்த படிச்ச பட்டு பறக்குறாரு. அதாங்க எனக்கும் தெரியல. உனக்கு என்னதான் தெரியும்? சட்டையா சோறு தான் தீக்கதான் தெரியும். ஐயா வணக்கம். எது ஐயாவா? என்ன காலையா இதெல்லாம்? பெரியப்பாடு கூப்பிடு. என்னது தாடியெல்லாம் உடைக்காடா? வடக்க போய் கடிச்சு போயிட்டே என்ன? எஸ், he is right. You look so different, காளையா. ஆமா ஆமா, தோற இங்கிலீஷ்ல தான் புடுக்குவாரு. தக்காளி போட்டு பண்டை தெரிச்சு போயிரு. போட்டு நில்லு. ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க ஒண்ணு என்னோட பெரியப்பா கிடையாது. என்னாச்சு காளையா உனக்கு? பெரியப்பா மேல எதுவும் கோபா இருக்கியா? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ஐயா. நீங்க நினைக்கிற மாதிரி புரிஞ்சு வச்சு காளையா, நீ எதுக்காக எப்படி பண்றேன்னு? அந்த வெள்ளி குத்து விளக்கு ஆட்டைய போடுறது நான் தானே உனக்கு தெரிஞ்சு வச்சு. அதானே ஆடா திருட்டு கம்னாட்டி, இந்த வேலையெல்லாம் வேற பாத்து வச்சிருக்கியா? இப்பவே கொண்டாந்து வச்சிருப்பா போதுமா? ஆடா ஒண்ணு அந்த ஓடு காலை ஆட்டையை போட்டு போட 2 டிஃபன் பாக்ஸ் கொண்டாந்து வைக்க சொல்லு. அதுக்கப்புறம் நான் வைக்கிறேன். ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி நான் காளைய கிடையாது. என் பேரு சரவண. எது சரவணடா? என்னப்பா சொல்ற? காளையடா உங்க ஆளு டான்ஸ் ஆடுறதா நான் டிவில பார்த்தேன். அதை பார்த்துட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். மத்தபடி எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சம்பந்தம் இல்லன்னு யாரையா சொன்னா? அதெல்லாம் சம்பந்தம் இருக்கு. இந்த குடும்பத்தோட வாரிசு நீ. என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, அவர் சொல்றது உண்மைதான். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வயசே 30 தாங்க. எனக்கு இன்னும் 30 ஆகுதா? சரி தொலை. ஒரு 27 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு 3 வயசு. அப்படி உங்க அப்பா அம்மா காளைய எல்லாரும் வேளாங்கண்ணி திருவிழாவுக்கு போயிருந்தீங்க. அப்படி கடலை வேடிக்கை காத்துக்கு இருந்தாக்களே காடா போயிட்டேன். உடனே எவ்வளவு தேடியும் உங்க அப்பா அம்மா கையில நீ கிடைக்கவே இல்லை. அப்புறம் அவங்க 3 பேரும் ஜாலியா நாகூர் பள்ளிவாசல் போயிட்டு ரால் வடை வாங்கிட்டு வந்தாங்க. பட் இருந்தாலும் நான் தான் இந்த குடும்பத்தோட வாரிசுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுவும் சரிதான். உனக்கு பின்னாடி ஒரு பெரிய தழும்பு இருக்கா? இருக்கு. அதுக்கிட்ட சபாஷ். அப்ப நீதான் இந்த வீட்டு வாரிசு. அவசரத்துல உட்கார அருவாமனையில உட்காந்துட்ட. அதனால ஏற்பட்ட தழும்பு தான் அது. நீ வந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சுட்டா உன் தம்பி ரொம்ப சந்தோஷப்படுவேன். பட் இந்த குத்து விளக்கு பேட்டர் மட்டும் அவன் சொல்லிடாத ப்ளீஸ். ஆனா வீடா போடவில்லை, நீ குத்து விளக்கு ஆட்டையை போடுறத கூட நான் படிச்சிருவேன்டா. ஆனா காடா போட அடனுக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி இப்ப சொத்துல பங்கு கேட்க வச்சுட்டா பரதேசி. என்ன இன்னும் யோசிக்கிற? இல்ல அப்போ உண்மையிலே நீங்க தான் என்னோட அண்ணனா? அரே வீணா போன அண்ணாத்தே, அவ்வளவு தூரம் சொல்றாரு, இன்னும் பைத்தியக்கார மாதிரி யோசிச்சுட்டு இருக்கே. நம்பு அண்ணாத்தே. ஆபா நம்பிக்கை அதானே எல்லாம். இல்ல இருந்தாலும் அரே இது அடங்காது சரவணன். பேசாம உங்க தழும்பா அவுத்துக்கிட்ட காட்டிருங்க. ஐயோ பாரேக்கார், இது குடும்ப சேனல். அதுக்கு என்ன பண்றது சரவணன்? இதுதான் எது சொன்னாலும் நம்பாம அப்படியே மரம் மாதிரி உட்கார்ந்துருக்கு. கேட்டா உனக்கு ஓசில ஐஸ் வாங்கி கொடுத்தாலும் உடனே அந்த அளவுக்கு சொப்படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஐஸ்காக இல்ல அண்ணாத்தே, ஆக்சிடென்ட் ஆகி கிடந்த என்னைய அவர் தான் காப்பாத்தி உண்மையெல்லாம் புரிய வச்சாரு. இன்னைக்கு நான் இங்க உட்கார்ந்து உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணமே அவர் தான். இல்லனா நேரத்துக்கு என்ன அண்ணாத்தே மோதிக்கலாமான்னு மோதி உன்னை சாவச்சிருப்பேன். இவளை சமாதானப்படுத்துறது நீங்களா? ஆனா இதெல்லாம் ஏன் பண்ணீங்க? ஏன்னா நம்மளா ஒரு குடும்பம். தங்கமீனாட்சி எனக்கும் தங்கச்சிதான். பாத்தியா அண்ணாத்தே, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல வர விண்டீசல் மாதிரி குடும்பம் குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு. நீ என்னன்னா இடிச்ச புலி மாதிரி உட்கார்ந்து இருக்க. காலையா எனக்கு சேர வேண்டிய சொத்துல எனக்கு வேண்டாம்.
எனக்கு சொந்தப்பட்டு போதும். அடே என் உயிரே. கண்டிப்பா நீதானே அடடா இருக்க முடியும். இவ்வளவு தாராள மனசு வேற யாருக்கு வரும்? சொத்து வேணான்னு சொன்னோடனே எப்படி நடிக்குது பாரு. அடா இப்ப உனக்கு என்னதாடா பிரச்சனை? நல்லா 4 ஐஸ் நக்கி திக்கிறீல்ல, அப்புறம் 4 ஐஸ் தின்னா என்னவே இப்படி சொல்றியே? எதுக்கு ஒருத்தர் 7 கப்பு காஃபி குடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்காரு? அவர் என்ன சொல்ல போற? மிஸ்டர் பரட்ட, எதை பத்தி எதை வேணா சொல்லு. ஆனா என் காஃபியை பத்தி எதுவும் சொல்லாத. ஏன் சொன்ன என்ன? ஆஃப்டர் ஆல் ஒரு காஃபி. வேண்டா, எதுவும் சொல்ல வேண்டாம். வீட்டை விட்டு வெளியே போ. அரே இது வீடே இல்ல. வேண்டா வேண்டா வேண்டாடா வேண்டாம், வெளியே போ. மலம பித்தா பித்தாதே, மலம பித்தா பித்தாதே, பித்தா பித்தாதே, மலம பித்தாதே. ஹோலி ஹோலி, பக்கத்துல சிரிக்கு தக்காளி. ஜாலி ஜாலி, வெக்கத்துல மயங்கு வக்காளி. நிறுத்து. ஏதோ வக்காளியா? யோ, வக்காளி எல்லாம் வரவே வராதியா? இல்ல மாப்ள, அதெல்லாம் வரும். மிஸ்டர் கட்டப்பா, இது என்ன பாரதி ராஜா சார் படமா? வக்காளி எல்லாம் வரதுக்கு? அட இல்ல, இவரே அதுல வரும். அட சும்மா அங்கிட்டு, உனக்கு ஒரு இளவு தெரியல. இப்ப நான் பாடுறேன் பாரு. சூப்பர் பெருசு, நீ பாடு. ஹே பீதா மல்லிகாபி 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 மல்லி மல்லி மல்லிகாபி. போட இந்த பாட்டுல இருந்து என்ன தெரியுது? எஸ்கேக்கு பால் காபி பிடிக்காது, மல்லி காபி தான் பிடிக்கும். கிழிஞ்சு போ. இதையே இவ்வளவு கேவலமா பாடுறாங்களே. விஜயாடி ப்ரோ சாங்கெல்லாம் கிடைச்சா என்ன பண்ணுவாங்க? ஆனாலும் ஒரு உண்மையை சொல்லி ஆகணும், அந்த சாங் சூப்பரா இருந்துச்சு. அப்படியா பாபா? நீ பாத்தியா? என்ன பாபா இப்படி கேட்ட? நான் நிறைய தடவை பார்த்தேன். அடேங்கப்பா, அப்புறம் நீ பாத்தியா டாட்பா? நான் பார்க்காம இருப்பேனா? டான்ஸ் எல்லாம் வேற லெவல். சூப்பர்ல. அதுலயோ இந்த இவையார சொக்கா வச்சாரு அப்படின்னு ஒரு லைன் இருக்குல்ல, அந்த லைனை நான் திரும்ப திரும்ப பாத்துட்டு இருந்தேன். நானும் அந்த லைனுக்காகத்தான் அந்த பாட்டையே பார்த்தேன். வாவ், என்னையா இப்படி ரசிக்கிறீங்க? உங்களெல்லாம் நண்பன் சொல்றதுக்கே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா அந்த லைனை மட்டும் எதுக்கு திரும்ப திரும்ப பாக்குறீங்க? யோ மாப்ள, இன்னும் புரியல. அந்த இடத்துல அந்த பாட்டு பாடுற பிள்ளையோட மூஞ்சியை காட்டுவாங்க. அதுக்காண்டிதான் இவங்க 2 பேரும் அந்த பாட்டையே பாத்துருக்காங்க. யூ கல்பிரேட்ஸ். அப்ப நீங்க 2 பேரும் அந்த பாட்டுக்காகவோ இல்ல டான்ஸுக்காகவோ அந்த பாட்டை பாக்கல, அந்த பிள்ளைய சைட் அடிக்கிறதுக்காக தான் பாத்துருக்கீங்க இல்ல? இப்படி இருந்தா அந்த நாடு எப்படியா உருப்பிடும்? அடேங்கப்பா, உத்தமர் ஜேடி புஷ்பா படத்துக்கு போனவே ஞாபகம் இருக்கா? ஆமா போனோம். அதுக்கு என்னப்பா? நல்லா யோசிச்சு பாரு ஜேடி, படம் பாக்குறதுக்கா நம்ம போனோம். அது 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 வந்து சும்மா. நீ பாடு மாப்ள. பண்றதெல்லாம் நீனே பண்ணிட்டு மத்தவங்க மேல பழைய போடுற. வாழ்ந்தா என்ன மாதிரி உத்தமனா வாழணும் மாப்ள. ஆமா ஆமா, இவர மாதிரிதான் வாழணும். நேத்து ராத்திரி எம்மா சாங்ல சிலுக்கு சிமிதா பாக்குறதுக்காக 13 தடவை அந்த படத்துக்கு போன உத்தமர் இவரு. சத்தியமா சொல்றதாக்கா, நியாயமோ தைரியமோ ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இருந்துச்சுன்னா அந்த சாமி வந்து துணையா இருக்கும். சாமி வந்து துணையா இருக்கும். எந்த சாமி? கிறிஸ்டின் சாமியா, இந்து சாமியா, முஸ்லிம் சாமியா? அது வந்து எல்லா சாமியும் தான்மா. நீ பாட்டுக்கு மத சண்டை இழுத்து விட்டுறாத. ஊர்ல இருக்கும் போது சாதி சட்டையை எழுத்து விட்டுக்கிறதா, இங்க வந்து மத சட்டைக்கு மாறிட்டாளா? அட யாரா அவ திரும்ப திரும்ப கூட்டுக்கிட்டே இருக்குது? ஹலோ, யாராது? காளையா இட்ஸ் மீ பெரியாப்ஸ். ஓ நீங்களா? சொல்லுங்க பெரியப்பா, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல காளையா, ஒரு சந்தோஷமான செய்தி. நம்ம அசோக் இருக்கால, அழகான ஒரு பேட்டு ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு வந்திருக்காப்பா. அடேங்கப்பா, சூப்பர் சூப்பர். அப்புறம் அவனே கொடுத்துக்கிறப்ப ரமேஷ் போயிருப்பாடா, என்னடா? அவன் ஒரு இளவு வாங்கிட்டு வரலப்பா, வெறும் பொங்கல் வாழ்த்து மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏங்க என்னங்க பேசுறீங்க? சண்டிகட்டுக்கு போனது பூரா காலை தானே, நீங்க என்னமோ பயிலுக பேரு சொல்றீங்க? ஆனா அந்த கால பேர் தான் அசோக் ரமேஷ்லாம். ஆனா என்ன இளவு குடும்பமே நீங்கெல்லாம்? காலைக்கு போய் மனுஷன் பேர் வச்சிருக்கீங்க, மனுஷனுக்கு போய் காளையன்னு பேர் வச்சிருக்கீங்க. காளையா நோட் பண்ணியா? உடனே கலாய்க்கிறாவே. கவனிச்சேன். ஊருக்கு வந்து கழட்டு போயில பாத்துக்கிறேன். இப்ப பிஸியா இருக்க, போன வை. காளையா ஒரு நிமிஷம் இருப்பா. போன விஷயம் என்னாச்சு? அதுவா, அது ஒண்ணு ஒத்து வர மாதிரி தெரியலப்பா. அதே காளையா, ஒத்து வந்தா பாரு. ஒத்து வரலையா அந்த பையல போட்டு சொல்லிட்டு டபுள் பிள்ளைய கூட்டியா. இங்க ஒட்டச்சத்திரத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் இருக்கா, கம்ப்யூட்டர் புடிச்சிட்டு காரியா வர பண்ணிட்டு இருக்கா. அவனுக்கு நம்ம பிள்ளைய கட்டி கொடுத்துருவா. பெரியப்பா போட வை பெரியப்பா. அது ஒத்து வரலையா, பொள்ளாச்சியில ஒரு பையன் இருக்கா, வக்கீலுக்கு படிச்சுட்டு வைக்க போறியா வர பண்ணிட்டு இருக்கா. அவனுக்கு கட்டி கொடுத்துருவா. யோ கடுப்பை தவ போட வையா. பையன் ஏதோ டென்ஷன் ஆயிட்டால இருக்கு. சரி, வரும்போது மறக்காம அந்த டிஃபன் பாக்ஸ் ஏச்சு ஆயிட்டு வாப்பா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் காலையா, தொலைஞ்சு போன உங்க அண்ணன் கட் பண்ணிவிட்டேன். அட ஏயா அந்த டிஃபன் பாக்ஸ் மேலே குறியா இருக்க? அட டிஃபன் பாக்ஸ் மேல போக்கஸ் பண்ணாதானே வெள்ளி குத்து விளக்கு கண்டுக்க மாட்டாங்க, அது காட்டிதே. நியாயம் ஓ பக்கம் இருக்கு.
தடித்திரு, விழித்திரு, விளையிரு, வீட்லேரு. ஐயோ கால், அது பழைய சிஎம் சொன்னது. அப்போ இப்ப பாரு, நம்மள சில பேர் இருப்பாங்க, கேஸ் ஃபைல கையெழுத்து போட சொன்னா கையெழுத்து போடாம திருன்னு புடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆக அவங்கனால எந்த பயனும் இல்ல. அதனால போடு கையெழுத்த. ரெங்கவாத்தியார்டா தமிழ்நாடுக்கே தெரியும். ஏன் இப்ப உலகத்துக்கே தெரியுமா? ஆனா ஏரியாவோட எல்லா பேரும் சுருக்கமா வாத்தியாரு கூப்பிடுவாடுங்க. என் பேரு சிவு, சுருக்கமா சீடு கூப்பிட முடியாதுல்ல, அதனால சிவு தான் கூப்பிடுவாங்க. மற்றபடி சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்ல. போர் அடிச்சா பசங்களோட சேர்த்து தட்டி அடிப்பேன், சிவலிங்கத்தை தூக்கி காட்டி பாஸ் காட்டுவேன், அப்புறம் மலையில ஏறி சரி கூட்டு விடுவேன். அவ்வளவுதான். ஓ, அப்புறம் நீங்க சார்? ஆண்டனி, நாட் ஆண்டனி. ஓ, கோட்லாம் போட்டுக்கிறத பார்த்தா பெரிய பிசினஸ் மேன் மாதிரி இருக்குது. ஆனா ஆட்டோல போறீங்க? அவசரத்துல கார் சாவி எங்க வச்சுன்னு தெரியலையா, அதான் ஆட்டோல ஏறிட்டேன். அப்படின்னா சார் அவசரம்? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு போறீங்களா? இல்ல, பாம்பு வைக்க போறேன். என்ன சார் சொல்றடி? அதான் சொல்றாருல பாம்பு வைக்க போறேன்னு. பாம்பாட்டியா சார் நீ? கோட்லாம் போட்டிருக்கீங்க? யோ, அது பாம்பியா? நான் ஒன்னும் பாம்பாட்டி கிடையாது, பாம்பு வைக்கிறவன். நான் கூட வெய்யாலுமே பாம்பாட்டி அடிச்சேப்பா. ஏய், என்ன கலாய்க்கிறியா? ஆமா, நீ வாத்தி தானே? A+B² ஃபார்முலா சொல்லி பாப்போம். எது ஏபிசிடியா? ஏபா நமக்கு எல்லாம் தெரியாதுப்பா. இது கூட தெரியல, நீ எல்லாம் என்ன வாத்திக்கு படிச்சு கிழிச்ச? ஏபா நான் ஸ்கூல் வாத்தியார் இல்லப்பா, பாக்ஸிங் வாத்தியாரு. நீ எந்த வாத்தியாரா வேணா இருந்துட்டு போ, ஆனா அந்த ஃபார்முலாவுக்கு பதில மட்டும் சொல்லிட்டு போ, இல்ல வாயிலே ஷூட் பண்ணிடுவேன் பாத்துக்க. ஆனா சின்ன பிள்ளை வேற அடிச்சுக்காதீங்க சார், ஃப்ரீயா விடுங்க. ஏய், இப்ப நீ யார பார்த்து சின்ன பையன் சொன்ன? பொதுவா சொல்றது. பார்த்து பேசு தம்பி, இல்ல ஆட்டோல பாம்பு வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். அட இது ஆட்டோவே கிடையாது, சும்மா 2 பிள்ளைய வந்து ஹெல்ப் கேட்டுச்சுங்க, அதனால நின்றுகிட்டு இருந்த ஆட்டோவை தள்ளிட்டு வந்தேன். ஆனா டிஹெச் பரவாயில்லப்பா, இடுகிட்டு ஆட்டோவை தள்ளிட்டு வந்த. ஆனா எஸ்சிசிஐ கபில என்னைய சைக்கிள் விட்டு தள்ளிட்டாப்பா. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? ஆனா ஆமாப்பா, செவ 2 பொடுங்க வச்சுக்க, டக்குனு என்னைய சைக்கிள் எடுத்து தள்ளி விட்டு அந்த பொடுகளை ஏத்திட்டு போயிட்டாப்பா. சொப்பா இதே சொல்லிருக்காத, கடுப்பாட காவால கொண்டே விட்டுருவேன். நீங்க பேசுறப்போ எங்க அண்ணன் மாதிரியே இருக்குங்க. இது வேறையா? கிழிச்சு போ. நீ அண்ணனு கூப்பிட்டாட, தம்பி கூப்பிட்டாட. நீ வாடா டபுள் லவ் பண்ணல. ஹலோ, நீ என்ன சொல்ல வரணும் புரியுது. பிரதர், எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. அதானே, எனக்கு ஆல்ரெடி பொண்டாட்டியா இருக்கு, பேரு பாரியம்மா. ஆனா அதெல்லாம் ஒரு பேட்டரியே கிடையாது, ஈஸியா டைவர்ஸ் பண்ணிடலாம். எங்க சொல்லுங்க, யாருங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்றது? சொல்லுங்க. 47 தடவை இதையே சொல்லி இருக்காளே. ஏப்பா அவனுக்குலாம் ஈவு ஏற்கனவே கிடையாதா? இவனை சைக்கிளை ஏத்துறதுக்கு ஏதாச்சும் லாரியை விட்டு ஏத்திருக்கணும். அதாவது பெடலே அழுத்தாம எப்படி சைக்கிள் ஓட்டுறதுங்கிறத நம்ம கதாநாயகன் கத்துக்கணும். இந்த ஐன்ஸ்டீனு, நியூட்டனு இவங்க எல்லாம் உயிரோட இருந்தா கத்தியால ஊத்திட்டே செத்து போயிருவாங்க. ஏன்னா அவ்வளவு மட்டமா இருக்கு இவங்க லாஜிக். அடடே வாங்க வாங்க, தலை ஃபேட்ஸா உள்ளதான் இருக்காரு, புடிச்சு போக. மாலாமா பித்தா பித்தாரே, மாலாமா பித்தா பித்தாரே. சின்ன செரிக்கிறதுக்காண்டியே கத்திக்கிட்டு இருப்பேன். அவருக்கு கேடு வர. அழுவா வீடாரே, அழுவா வீடா அழுவா. அப்பாடா ஒரு வழியா நிறுத்திட்டேன். ஏன்டா அந்த பாட்டு கொடுத்துற? கத்துற கொஞ்சம் புரியுற மாதிரி கத்துறாருடா. சரி, இப்ப வேற பாட்டு பாடுறேன், ஆனா அது உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயே, என்ன விட போறான்னு தெரியலையே. மலை எது, நதி எது, கடல் எது, சகலதும் உனது வருவாய் குகனே வேலையா. ஐயோ முருகா, உன்னோட வேலை எடுத்துட்டு வந்து இந்த குட்டை குத்தி கொன்று. எனக்கு பிள்ளையே வேண்டாம். ஏங்க பிள்ளைய திட்டிக்கிட்டே இருக்கீங்க? வக்காளி, இவளுக்கு ஒரு கேடு வர மாட்டேங்குது. எப்ப பாரு ஒரே டயலாக் சொல்லிட்டு இருக்கா. அப்படி என்னதான் என் பிள்ளை தப்பு பண்ணா? எதுக்கு அவன் மேல இப்படி கோபப்படுறீங்க? எதுக்கு கோபப்படுறீங்களா? ஏன்டா கறிக்குழம்பு நல்லா அள்ளி பேச்சு விட்டு சாய் பாட்ட பாடுற பேர்ல இப்படி கத்திக்கிட்டு இருக்க? அவன் மேல கோவப்படாம இடுப்புல தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்றியா? ஆமா, நீங்க அப்படியே புள்ளைய கொஞ்சிட்டாலும். அட விடுமாங்கிட்ட, இந்த எல்லாம் எப்படி தெரியுமா? இந்த ஸ்கூல்ல எல்லாம் ஆண்டு விழா நடக்கும்போது டீச்சர் சார் எல்லாம் உங்க பிள்ளைல கூட்டிட்டு வருவாங்க. அப்பையில சில பொம்பளை பிள்ளை எல்லாம் ஓடி போய், இங்க வாடா தம்பி, இங்க வாடி பாப்பா, அப்படி இப்படின்னு தூக்கி வச்சு கொஞ்சங்க. அப்பதான் டீச்சர் வந்து இவளுக்கு மார்க் போடுவாங்களாம். ஆனா அதுக்கு வீட்டு பக்கத்துல எல்லாம் அவ்வளவு பிள்ளைய தெரியுங்க, அதுலாம் தூக்கவே தூக்காது, அடிச்சு துரத்தி விட்டுருங்க. அது மாதிரிதான் இந்த ஆளு. தாதாட்டாயே பிள்ளைல கொஞ்சம் பத்தி நீ பேசாத. 4வது படிக்கும் போது டீச்சர் மேல கோவத்துல அது பிள்ளையோட காதை பிடிச்சி கடிச்சு வச்சு தாடாடி. அவ சொல்றதுல என்னங்க தப்பு? பக்கத்து வீட்டு பிள்ளைய தூக்கி வச்சு கொஞ்சிருங்க, ஏன் பிள்ளைய என்ன கடிச்சு கொஞ்சிருக்கீங்களா? ஏன் அது ஒண்ணுதான் குறையா இருக்க?
இந்த குண்டனை தூக்குற பேர்ல என் இடுப்பு உடையாடு. அது ஆத்தாளு பேடு பார்த்து ரசிக்கடு. அதானே உங்களுக்கு? ஐயோ நினைச்சாலே காமெடியா இருக்குப்பா. இருக்குடா இருக்கு. ஏன் இருக்காது? ஒரு பாஷை புத்துக்கர் போய் வேலைக்கு போக படுத்து கிடத்தாட வை. ஆத்தாளு பேடு ரோட்ல தெரியாது தட்டை தூக்கிட்டு. நாங்க ஏன் தட்டை தூக்கிட்டு தெரியும்? என் பிள்ளை வேலைக்கு போய் காப்பாத்துவான். யார் இந்த சார் தானே? ஐயோ வேலைக்கு போய் அப்படியே கோடி கோடியா கொட்டிட போறாரு. யாரு இவ? அவ என்ன ரேட் ஆசை சொல்லிட்டுப்பா. காலைல எதிரிப்பேன், பூஜை கழுவாப்ப ஒரு செப்பு டீயை குடிப்பேன். அப்புறம் பல்ல வளர்க்கறாடா இல்லையா 10 பரோட்டா இட்லியா போடுவேன். அப்புறம் அப்படி எப்படி திரிவேன். 10 இடம் சாப்பாடு சாப்பிட்டு தூக்குவேன். தூக்கி எதிர்த்து திரும்பவும் ஒரு செப்பு டீயா போடுவேன். அப்புறம் மறுபடி இப்படி திரிவேன். நைட்டு சாப்பாடு வந்துட்டு சாப்பிட்டு தூக்கிடுவேன். இதைத்தான் டெய்லி பண்ணுவேன். மற்றபடி காசுக்கு பிரயோஜனம் இல்லை. மிஸ்டர் முத்துகருப்பன் என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க. டேய் பஜ்ஜி எல்லாம் பேசாத. போய் கக்கூச கழுவு போ. மறுபடியும் என்ன அவமானப்படுத்திட்டீங்களா? இப்பவே சூப்பர் சிங்கர் போறேன், 4 பாட்டை பாடுறேன், ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறேன், அந்த வீட்டையும் வாங்குறேன். வீடு வாங்கி அந்த வீட்லயே நீதாடி கக்கூஸ் கழுவிடு போ. அதுக்கு இப்பயே கழுவி பழகு. சிட் அதைத்தாட்டா கழுவு சொல்றேன் போடா. அம்மா அடி சின்ன பொண்ணு உன்னை எண்ணி வாடி ரெண்டி. அத்தா அடி கோபம் இல்ல அத்தமாக பாடி ரெண்டி. எம்மாடி என்ன கோபம் சொல்லு, என்ன பிடிக்கலையா? இருக்கஞ்செடியோர இறுக்கி போடுச்ச ஏமானே. உருகுன்னைய போல உருகி தவிக்கிறேன் நானே. அடேங்கப்பா சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்படியே 2 பேரும் கிளி 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 கிழிச்சிட்டீங்க போக. எது டவுசரையா? ஸ்மால் காமெடி. நீ சரி சை என்ன இளவையாது? இதான் மாப்ள டார்க் காமெடி. சிரிப்பே வராம ஏதாவது ஒன்று பண்ணிட வேண்டியது. கேட்டா டார்க் அப்படின்னு சொல்லி உருட்ட வேண்டியது. சரி விடு நண்பா, நம்மால் தானே. ஆனா உனக்கு தெரியாது நண்பா தாளை பத்தி. இவர் இடம் பண்ணிருக்காரு. என் போன் எடுத்து எனக்கே தெரியாம இன்ஸ்டாகிராம்ல போய் 4-5 ஆண்டிகளுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்து டார்க் அப்படிங்கிற பேர்ல மொக்கையா போட்டு சொல்லியிருக்காரு. அதுல 2 ஆண்டியை பிளாக் பண்ணது மட்டும் இல்லாம அடுத்த நாள் அதுக்கு புருஷனை கூட்டு வந்து என் கூட சண்டை போடுதுங்க. என்ன மிஸ்டர் கட்டப்பா, என்ன இதெல்லாம்? அது சும்மா ஃபன். ஆமா உனக்கு என்னவா ஆச்சு? நீ என்ன திடீர்னு இந்த கெட்டப்ல உட்காந்துருக்க? அதான் போன பார்ட்லயே அடையாளம் தெரியலன்னு சொல்லிட்டாங்களே, அதான் இந்த கெட்டப்ல உட்காந்துருக்கேன். ஆமா ஆமா நானும் கவனிச்சேன். சில பேர் என்னன்னா விக்ரம் பிரபுங்கிறாங்க, சில பேர் பார்கவ் பாருக்காங்கிறாங்க, சில பேர் 40 கதை கட்டு தூங்கிடவருங்கிறாங்க. அதுலயும் யாரோ ஒருத்தர் ஜாஸ்பிரேட் பும்ரா மாருக்குன்னு சொல்றாரு. எது பூப்ராவா? அப்படிலாம் நான் பார்த்ததே இல்லையா? உண்மையை சொல்லு, அது அவரோட ஃபேக் ஐடி தானே? ஒரிஜினல் ஐடியா இல்ல. இதுல எங்க இருந்து ஃபேக் ஐடி கிரியேட் பண்றது? அட ஆனது ஆயி போச்சு, விடுங்கப்பா. இப்பதான் கெட்டப் சூப்பரா இருக்குல்ல, அதோட விடுங்க. வேணும்னா எருக்கஞ்செடியோட சாங் மறுபடியும் பாருவா. என்ன நமக்கு இந்த மாதிரி சாங் தான் செட் ஆகும். இந்த சுக்கு காப்பி மல்லி காப்பி எல்லாம் செட் ஆகாது. பாபா நான் கிளம்புறேன் பாபா. ஏன் பாபா என்னாச்சு? எதுவும் கோச்சுக்கிட்டியா? அதெல்லாம் விடல பாபா. இந்த பாட்டை கேட்டாலே எங்க அப்பா ஞாபகமா வருது பாபா. ஏறு எருக்கஞ்செடியோட இறுக்கி பிடிச்ச பாபாடு பாட்டா உங்க அப்பா ஞாபகம் வருதா? அது ஆச்சரியமா இருக்கு. அதான் பாபா எனக்கும் தெரியல. என் ஆளு வேற என்கிட்ட கோச்சுக்கிட்டு போயிட்டா. இப்ப அடிக்கடி எங்க அப்பா எனக்கு ஞாபகம் வராரு. அப்படின்னா மன ரீதியா ஏதோ அட்டாக் பண்ணப்பட்டிருக்கீங்க நீங்க. என்னாச்சு நண்பா? அது ஒண்ணு இல்ல நண்பா, பாபாவோட ஆளு ஓடி போச்சா. வாவ், என்ன சொல்ற? தமாசா இருக்குல்ல, கண்ட்ரோல் பண்ணிக்க. அப்படி சிரிப்போம். இப்ப மோட்டிவேஷனா 2 டயலாக் எடுத்து விடு. கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். போட்டு நண்பா, நம்ம ஒரு பொண்ணுங்க ஸ்கூலுக்கு போட்டோம், வேலைக்கு போட்டோம், நிம்மதியா. நண்பா அவதான் ஏற்கனவே ஓடி போயிட்டாலே, இதுக்கு மேல எங்க போய் சொல்ற? பாபா யாரோட ஓடிலாம் போல, ஜஸ்ட் சின்ன சண்டை அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் இரு. ஹலோ தம்பி, எப்படியா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் கேப்டன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேயா. கூட யாரையா இருக்கிறது? அது எல்லாருமே இருக்காங்க கேப்டன். ரொம்ப சந்தோஷம்யா. தனியா மட்டும் எங்கேயும் போயிடாத. ஏன்னா அந்த போலீஸ்காரன் ஒன்னையே தேடிக்கிட்டு இருக்கேன். ஓ அவரா? சரி சரி நான் பாத்துக்கிறேன். அதான் எல்லாரும் இருக்காங்களே. சரியா, எங்க இருந்தாலும் பத்திரமா இரு. என்ன பண்ணிட்டு இருக்க? தண்ணி அடிக்கிறியா? ஆமா கேப்டன். இல்ல கேப்டன், நீங்க அன்னைக்கு சொன்னதுல இருந்து நான் தண்ணி அடிக்கிறது இல்ல. வெரி குட்டியா, அப்படிதான் இருக்கணும். தண்ணி அடிக்கிறது எதுவும் அண்ணன் பார்த்தேன், தோலை உரிச்சு விடுவேன். புரியுதா? போன வைங்க. நீங்க ஊத்துங்க ஐயா. நல்ல அட்வைஸ் கேப்டன். இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. அதாவதுயா, எப்படி நான் சொன்னங்கிறதுக்காக என் தம்பி தண்ணி அடிக்காம இருக்க போறது இல்ல. ஏன் இப்ப கூட அடிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஆனாலும் அண்ணங்கிற முறைக்கு சொல்லி வச்சேன், அப்படிதான். சூப்பர் கேப்டன். ஆனா ஒரு உங்கள்ட்ட கேட்க நினைச்சேன். இந்த ரஷ்யாவுக்கும் ஜப்பானு கடையில போர் நடக்குது, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அட யாரையா நீ தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு உலக நடப்பு தெரியாம?
அது ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் கிடையாது, உக்ரைனுக்கும் ஜப்பானுக்கும். ஐயோ இல்ல கேப்டன், அது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும். அப்படியா? அப்ப அந்த டிவி காரங்க தான் தப்பு தப்பா போட்டுக்கிட்டு இருக்காங்க இருக்கு. ஆனா பாவமியா, போர்ல அப்பாவி மக்கள் எல்லாம் தாக்கப்படுவாங்க. அவங்கள நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. போர்னாலே அப்படிதான் இருக்கும் கேப்டன். நான் ஆஸ்கார்ல இருக்கும் போது நிறைய போரை பாத்திருக்கேன். உடனே ஆரம்பிச்சிருவியா ஆஸ்கார்டு ஆட்டி போட்டுடு. கொஞ்சம் இடத்துல லோக்கு தேடோஸ் சொல்லிட்டு இருக்கா பாருங்க. ஆனா இந்த தானோஸ் நாய் அது வந்ததுனாலதான் என் வாழ்க்கையே போச்சு. நான் தான் சொன்னேன்ல கேப்டன், டெய்லி இதையே கேட்டு ஒத்த காது அவுத்தே போச்சு. கேப்டன் யாரோ ஒரு போலீஸ் சொன்னாரு, யாரு பாபா அது? துரைசிங்கவா? இல்ல பாபா, அவர் பாக்குறதுக்கு எஸ்டே சூர்யா மாதிரி இருப்பாரு. ஆனா பேரு தனுஷ், தனுஷ் கோடி. அதாவது டாக்டர், இருக்கு ஆனா இல்ல, இருக்கு ஆனா வேற மாதிரி இருக்கு. நீ பேசுறது கூட வேற மாதிரி இருக்கு. முதல்ல எஸ்டேஎஸ் மாதிரி பேசு. ஐயோ டாக்டர், என்னால ரொம்ப நேரம் முக்க முடியாது, சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். இருக்கு ஆனா இல்ல, இருக்கு ஆனா வேற மாதிரி இருக்கு. அதேதான். வெரி குட். நீங்க ஆட் சொல்லும் போல அப்பப்பா அவரோட வாய்ஸ் வருது. இப்படியே பெயிட்டட் படுங்க. கமிங் பேக் டு தி ட்ரீட்மெண்ட். இருக்கு ஆனா இல்ல, இருக்கு ஆனா வேற மாதிரி இருக்கு. ஒருவேளை மல்டிப்ளிகா கொடுக்காப்படி டிசாஸ்டரா இருக்குமோ? சேச்சே இல்ல இல்ல. சரி, எப்ப இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி தோணுது? ஒரு வருஷம், ஒரு 5 வருஷம், சரி ஒரு 10 வருஷம். மிஸ்டர் தனுஷ்கோடி ஆடு சொன்னா அவரோட வாய்ஸ் வருது, நான் தான் சொன்னேன். அதுக்காண்டி ஆடு மட்டுமே படிக்கிட்டு இருந்தீங்க. சொரிச்சிருக்கு ஊசியை போட்டு சோழியை பிடிச்சு விட்டுருவேன். என்ன டாக்டர் நீங்க நீங்க தான் ஆண் சொல்ல சொன்னீங்க, நானும் ஆண் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுல என்ன தப்பு? தப்பெல்லாம் உண்டு. ஆபா, தப்புக்கு தூய தமிழ். ஏன் டாக்டர்? சும்மா சொல்லுங்க. தப்புக்கு தூய தமிழ், தப்புக்கு தூய தமிழ். அட சொல்லியா வேபா? தவறு. தவறு? எது தவறு? அவருக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை? அது என்ன பிரச்சனைங்கிறத மறந்துட்டேன், ஞாபகம் தான் சொல்றேன். ஆனா இப்போ ஒரு முக்கியமான பிரச்சனை ஒண்ணு இருக்கு பாபா. என்ன பிரச்சனை? அதத்தான் எப்படி சொல்றதுன்னு தெரியல பாபா. நண்பா நீயே சொல்லிரு. நான் எப்படி நண்பா சொல்லுவேன்? அது நீயே சொல்லிரு. என்ன 2 பேரும் அப்படியே பில்டப் காட்டிட்டே இருக்கீங்க? எவ்வளோ பட்டைய போட்டாங்களா? இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆள் ஓட்ட கோச்சுக்கிட்டு போயிட்டான்னு சொல்றீங்கல்ல, அவன் கோச்சுக்கிட்டுலாம் போல, ஓடி போயிட்டான். என்ன பாபா சொல்றே? கோவப்படாத பாபா, நான் ஒரு வீடியோ காட்டுறேன், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசு. தலைவரே, அவன் சாக கூடாது. அவன் செத்தா நீங்க சிஎம் ஆக முடியாது. என்ன தனுசு, என்ன பெறறியா? உனக்கு அவனுக்கு என்னையா தொடர்பு? அதெல்லாம் நிறைய தொடர்பு இருக்குங்க. சும்மா இருடா. நீ சும்மாரு. இப்ப அவனை கொல்ல போறியா இல்ல நான் அவனை கொல்லட்டுமா? தலைவரையா, அவனை என்னால கொல்ல முடியாது. அவன் எனக்கு வேணும். அவன் இருந்தாதான் நீங்க சிஎம் ஆக முடியும். என்னது? அவன் உனக்கு வேணுமா? தனுஷ் அவனாடி? தலைவரே தலைவரே தலைவரே, அப்படிலாம் பேசாத தலைவரே. உனக்கே தெரியும், 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். ஆனா அந்த பொண்ணு செத்து போச்சு. ஓஹோ, இப்பதான் ஞாபகம் வருது. அந்த பிள்ளை பேரு சாயிரா பாடு தானே? அப்ப அந்த பிள்ளையோட தம்பி தான் இவன். அதுக்காண்டிதான் நீங்க 2 பேரும் கூட்டு போட்டு திட்ட போடுறீங்க. இப்ப புரியுதா ஊழல்? நோ தலைவரே, கரெக்டா சொல்லுங்க. சாயிராமோட தம்பி தானா? அன்பார்ச்சுனேட்லி எங்க அக்கா பட்ட. நீ வாய மூடு, இல்ல கூட சுட்டுருவேன். சுடுறேன் சொல்லுவேன், ஆனா சுட மாட்டேன். ஏடா பச்சா? கரெக்டா? கரெக்டா சொல்லுங்க தலைவரே. அவன் சொல்றதெல்லாம் பொய், நம்பாதீங்க. ஏடா நீங்க எல்லாம் அப்படி ஒத்துமையா இருந்தா நாங்கெல்லாம் எப்படி அரசியல் பண்றது? தலையில துட்ட விட்டுக்கிட்டே போர்டு போல இருக்கு கடைசியில. இல்லன்னா நீ எப்படி அரசியல் பண்ணி கிழிச்சிருவேன். மூஞ்சிய மோரையும் பாரு. இந்த மக்கு மண்டையை வச்சுக்கிட்டு நீ எல்லாம் எப்படி அரசியல்வாதியா இருக்க? எப்பா தனுசு தலைவருப்பா. சாரி தலைவரே, சாரி. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவனை உயிரோட விடு. நாளைக்கு நீ சிஎம் ஆனதுக்கு அப்புறம் நான் கொல்றேன், இல்ல நீயே கொல்லு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு. ஒரு இளவு புரியல, ஆனா ஒன்ன மட்டும் நம்புறேன். சிஎம் ஆயிரலாம்ல?
தலைவரே என் கண்ணுக்கு நல்லா தெரியுது. இன்னைக்கு இவன் சாகலனா நாளை காலைல நீதான் சிஎம். ரைட் விடு. நீ போ தலைவரே, நான் பாத்துக்கிறேன். ஐயோ தால் ரொம்ப பேசுவாடே. ஏண்டா நான் அன்னைக்கு என்ன சொன்னேன்? வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. திரும்ப வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆமா, யார் இந்த பொண்ணு? அது அது யாரே தெரியாது. சுபா அந்த 100 நாள் வேலையில மடு வெட்டிக்கிட்டு இருந்துச்சு. நான் தான் ஒரு சப்போர்ட்டுக்காக கூட்டு வந்தேன். ஐயோ இல்ல, நான் தான் இந்த படத்தோட ஹீரோயின். யாருக்கு? எனக்கா அவனுக்கா? அது அவருக்கு தான். ஓ, அவருக்கு. ஐயோ சார், ஏன் சார் போட்டு தள்ளிங்க சார்? எனக்கே ஹீரோயின் இல்ல, உனக்கு மட்டும் எதுக்குடா ஹீரோயின்? ஏன் சார், எனக்கு இருக்க ஒரே ஹீரோயின் அதான் சார். அந்த பொண்ணுக்கு பதிலா பக்கத்துல உட்காந்துருக்கேன் ஃப்ரெண்டா போட்டு தள்ளிருக்கேன் சார். மச்சி என்ன மச்சி? மச்சி சுபா விளையாட்டுக்கு சொன்னேன். தெரியுது மச்சி, நீ விளையாட்டுக்கு தான் சொல்லியிருப்ப. சார் சார் ப்ளீஸ் சார், ஒரே ஒரு தடவை கொள்ளுங்க சார், திருப்பி வரவே மாட்டேன். நீ இன்னைக்கு சாக போறது கிடையாது. இந்த வழியோடய இந்த டே கிராஸ் பண்ணு. சார் சார் ப்ளீஸ் சார். சார் few hours later. டேய் மச்சி, அந்த பின்ன இங்க தள்ளி விடுற. எதை தள்ளுறது? இந்த பில்லு குத்துற மிஷினையா? எது? ஆமா, அதைத்தான் தள்ளு. அப்ப நீ நார்மல் வாய்ஸ்ல பேசு, அப்பதான் தள்ளுவேன். ஐயோ சரி தள்ளி தொலை. அந்த வீணா போன எதிர்கட்சிக்காரங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். அல்லா, உருட்டி உருட்டி வாழ்வாரே வாழ்வார், கடைசியில் உருட்டு கட்டையாலே அடிவெட்டி சாவர். சூப்பரா தரிசி, சொல்ல மாதிரியே செஞ்சு விட்டேன். வணக்கம் சிஎம் சார். ஹலோ, என்னாச்சு? என்னடா சொல்ற? ஐயா, ஆணி எங்க இருக்கு, அவன் எங்க விழுறான் பாரு. ஒழுங்கா குறிப்பாத்து விழுவ தெரியாது உனக்கு? சரி, இப்ப என்னாச்சு? செத்துறியா சாவலையா? டாய், அவன் சாக கூடாது. பெரிய ஹாஸ்பிடல் கொண்டு போ, நான் வந்துட்டே இருக்கேன். டாக்டர், நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. அவன் விடிகிற வரைக்கும் உயிரோட இருக்கணும். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, அவன் உயிரோட இருப்ப. பட் ஏடா கோபால இருக்கேன், அவ்வளவுதான். எப்படி வேணாலும் இருக்கு டாக்டர், அவன் உயிரோட இருந்தா மட்டும் போதும். ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? தம்பி, என்னோட பொருள் ஒண்ணு உங்ககிட்ட இருக்கு, அதை மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு நான் போயிட்டுறேன். என்ன பொருள்? அது கிட்டத்தட்ட ஒரு மோதிரம் மாதிரி இருக்கும். ஓ, ரெட்டை வரல்றீங்க? ஆமா, அதே நீங்க கேக்குறீங்க. யார் நீங்க? என்னோட பேர் ஸ்ட்ரேஞ்ச், ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்ச். சில பேர் என்ன டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச்னு கூப்பிடுவாங்க. ஓ, அப்ப நீங்க தான் அந்த மந்திரவாதியா? ஆமா, கிட்டத்தட்ட அப்படித்தான். முதல்ல அந்த ரிங்க கொடு. அந்த ரிங்குக்காக காலையில இருந்து நாய் அலைஞ்சிட்டு இருக்கேன். சரி, இந்தாங்க, நீங்களே வச்சுக்கோங்க. அப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? என்ன ஹெல்ப்? என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கோமாளா இருக்கேன், அவனை போட்டு தள்ளலாம். தம்பி, சொன்னா கேளு. ஏற்கனவே ஒரு சின்ன பையனோட பேச்சை கேட்டு நான் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். இதுக்கு மேல எந்த பிரச்சனையில மாட்ட விரும்பல. பட் இது அதோட பெரிய பிரச்சனையா இருந்தாலும் இருக்கும். உங்களுக்கு டயத்தை பத்தி ஏதாவது தெரியுமா? டயத்தை பத்தியா? எனக்கா? ஆமா, ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, எப்படி ஆயிடுச்சு. அப்போ இந்த டே ரிப்பீட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்ல வரியா? ஆமா, அதேதான். இது எப்படி எனக்கு தெரியாம போச்சு? உண்மை என்னன்னா, என் ஃப்ரெண்டு சேர்த்து அந்த டே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்படி ரிப்பீட் ஆகிற அந்த டயத்துல சிஎம் காப்பாத்திடலாம், மத்த கலவரத்தை நடக்காம தடுக்கலாம். அப்படிதான் சொன்னேன். நீ சொல்றதெல்லாம் புரியுது, ஆனா என்னால இதுல எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஏற்கனவே நான் நிறைய சொதப்பி வச்சிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை காலையில கொண்டுட்டாங்க. இப்போ ஒருத்தன் கோமால இருக்கேன். அவன் சாகலன்னா அவன் கோமால இருந்து தெளிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அவனையும் கொண்டுருவாங்க. என் ஆள் சரியா நாக்கு இன்னொருத்தன் கூட கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த பிள்ளைங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படியும் செத்துரும், நான் இல்லாம. அதுக்கப்புறம் நானும் செத்துருவேன். இதுக்கடையில ஏன் சாகுறேன்னு தெரியாம நிறைய அப்பாவி மக்கள் கலவரத்தில் செத்துட்டு இருக்காங்க. சில பேரோட சுய லாபத்துக்காக கலவரத்தையும் போரையும் தூண்டி விட்டுறாங்க. உங்களை மாதிரி சூப்பர் ஹீரோஸ்க்குலாம் பெரிய சண்டை தான் தெரியும்ல, இந்த மாதிரி சண்டையெல்லாம் கண்டுக்க மாட்டீங்களா? உன்னோட நிலைமை எனக்கு புரியுது, ஆனா நேரடியா என்னால எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாது. கடவுள் நம்பிக்கை இருந்தா வேண்டிக்கோ. எந்த சாமியை வேண்டது? எல்லா சாமியையும். எல்லா சாமியையும் வேண்டிக்கிறேன். யாராவது ஏதாச்சும் வழி காட்டுங்க. வேண்டிட்டேன், போதுமா? ஆமா, என்னங்க அது?